அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் 3 minutes வீடியோஸ். இன்றைக்கி நம்ம லெஃப்ட் ஓவர் இட்லி வச்சு பேர்ட்ஸ் நெஸ்ட் இட்லி எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு இட்லி எடுத்திருக்கோம், கிழங்கு வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கோம், அப்புறம் கடலை மாவு, அரிசி மாவு, தேவையான அளவு சால்ட்டு, காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், கரம் மசால் தூள், சோடா உப்பு, பெருங்காயத்தூள், ஆனியன் வந்து பொடியை கட் பண்ணிக்கிறோம், கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறோம், பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம், தயிர் 1 கப்பு, தேவையான அளவு சேமியா எடுத்திருக்கோம், அப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் தண்ணி. இட்லியை வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் கிழங்கு வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இந்த கிழங்கு இருக்க பவுல்லையே நம்ம வந்துட்டு கடலை மாவு, அரிசி மாவு, நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா தூள், சால்ட் இதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன், க்ரீன் சில்லி, கொரியண்டர், நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க இட்லி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் கேர்டும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பக்கோடா பதத்துக்கு நல்லா கலந்துட்டு, அப்புறம் ஒரு பவுல் எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா இட்லியெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம லெஃப்ட் ஓவர் இட்லியெல்லாம் குட்டி குட்டி பால்ஸாக பண்ணியாச்சு. அதை வந்து இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் போட்டு டிப் பண்ணி எடுத்துட்டு இந்த சேமியாவில் நல்லா கலந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம ஆயில் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கிறதுல அதில் போட்டு ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். குழந்தைங்களாம் இதை வந்து விரும்பி சாப்பிட்ணுன்றதுக்காக தான் நம்ம வந்து சேமியாவில் இந்த அவுட்ரு இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பேர்ட்ஸ் நெஸ்ட்டுன்ட்டு அதனால தான் நம்ம இந்த மாதிரி பேர் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை மாதிரி சொல்லி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களும் மீதியான இட்லியில் இந்த மாதிரிலாம் கூட செஞ்சு சாப்பிட்லாமான்ட்டு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா ஃப்ரை ஆனோன்னா நம்ம எடுத்து வச்சிட்டோம். நம்மளோட பேர்ட்ஸ் நெஸ்ட் இட்லி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் 3 minutes வீடியோஸ். நன்றி, வணக்கம்.